இன்னைக்கு பொழப்பு ரொம்ப மந்தமா இருக்க. ஒரு பாட்டு கூட சிக்கல. 2 ரூபா கொடுங்க. எந்த ரூட்ல போய் பிக்கப் பண்றது தெரியலையே. டேய் சிதம்பரத்துக்கு வரேன்டா. டேய் என்ன ராஸ்கல் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீ வரவேனா நான் பயந்துருவேனா? மாலா சிதம்பரத்துக்கு வரேன். பாத்துருவேன்டா. டேய் நீ ஒருத்தரடா ஒருத்தன். ஒரு லாரில கூட ஆளை கூட்டிட்டு வா. 50 பேல குடல ஒரு மாலை ஓடுறேன். வாடா வாடா நீ. டேய் திருமாவளவனே நீயா நானான்னு பாத்துருவேன்டா. வாங்குனது பார்த்தாலும் மறுபடியும் வராங்க. மேல் அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. உன்னால கொடுக்க முடியுமா பா? திருட்டு பயல. மீசை மட்டும் பெருசா வச்சிருந்தா கரப்பாம்பூச்சி குத்தா மீசை இருக்கு. கரப்பாம்பூச்சி குத்தா மீசை இருக்கு. ஒரே ஒரு 20 ரூபாய் இட்டு போதும் அந்த கரப்பாம்பூச்சி ஒழிக்கிறதுக்கு. அச்சா சாப். ஓகே சாப். டீகே சாப். எதுக்காகடா வெப்பன்ஸ் எடுக்கிறானுங்க? புரிஞ்சு போச்சு. அப்சூர் கரோ. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. வாயா நாம எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வந்துட்டான் ஒசாமா பில்டர். இவங்கிட்ட எல்லாம் எதுக்கு இன்டி எடுக்கிறீங்க? பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாயி மித்லா ஸ்டேட் சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. ரவுடிங்க, பொறுக்கிங்க, அயோக்கியங்க இவங்களுக்கு தான் பட்டை பேர் இருக்கும். ஏர்போர்ட் மூர்த்தின்ற பேரு மக்கள் முக்கிய நபர்களும் உங்களுக்கு வைக்கிற பேருங்களை பாத்தியா? கடா குமார், டுமில் குப்பம், வவ்வாலு. இப்ப பேசிச்சே ஒரு டிஸ்கவரி சேனல். ஏர்போர்ட் மூர்த்தி நிறைய வழக்கெல்லாம் இருக்காங்க. நிறைய ஃப்ராட் வேலை பண்ணீங்கன்னு சொல்றாங்க. 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது அட்டைய போட்டவன் நான் சென்ட்ரல் ஜெயிலில் 100 தடவை டென்ட் போட்டவன். என்ன ஒன்னாலும் சொல்லுங்க சார். சொல்லுங்களா? என்ன ஒன்னாலும் சொல்லுங்கன்ற காட்டுங்க. ஒரு எஃப்ஐஆர் காட்டுங்க. ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் மீது கடத்தல், கொள்ளை, மிரட்டல் தொடர்பான வழக்குகள் இருக்கின்றன. இவன் கெஸ்டா இந்த மொட்டை மண்டைய ஒஸ்துப்பா. அந்த நாய் மூஞ்சிய பார்த்து பேசுற விட இந்த செவத்தை பார்த்து பேசுப்பா. நான் பேசிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட எல்லாம் என்னமா பேச்சு? கிரைம் நம்பர் 1784392 ஐபிசி. அதுக்கப்புறம் அபிராமிபுரம் கிரைம் நம்பர் 222, அதாவது 2004. அதன் பிறகு 363, 442, 392, அப்புறம் 397 ஐபிசி செக்ஷன்ல. அப்புறம் சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல கிரைம் நம்பர் 1785 98 ஆகிய வழக்குகள் உங்கள் மீது இருக்கு. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. திருடிங்கன்னு சொல்லிட்டு மேல வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு எஸ்ஐ கொலை என்ற வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு எஸ்ஐ பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுல வழக்கு போட்டிருக்காங்க. இப்பவே கண்ணை கட்டுது. ஒருத்தன் அடிக்க வந்தா அடிச்சிருவேன். 2008 அரெஸ்ட் பண்ணியா சார்? ஒருத்தன் அடிக்க வந்தா அடிச்சிருவேன் சார். நானு அடிக்கிறான் அடிச்சு போட்டு போய் வேலை வெட்டிய பாருங்க. உங்க மேல இத்தனை வழக்குகள் இருந்ததுனால விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து உங்களை நீக்கப்பட்டது. சார் ஒருத்தனை நீ அடிச்ச, ஒருத்தனை குத்தன, ஒருத்தனை வெட்டன அப்படின்னு சொல்லி நான் அதை ஏத்துக்கிறேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. புரட்சி தமிழகம் ஒரு கட்சி நீங்க வச்சுக்கிட்டு சரி அந்த சமுதாய மக்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை பத்தி முயற்சி பண்ணாம நீங்க பாஜகவின் இந்துத்துவாவின் குரலாக, நாம் தமிழ் கட்சியின் குரலாக திருமாவளவன் அவர்களையும் திமுக அவர்களையும் வசைப்பாடுவது ஒரு தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கீங்க. நாடி, நரம்பு, ரத்தம், சத, புத்தி எல்லாத்துலயும் சவரி ஊறி போன ஒருத்தனாலதான் இந்த மாதிரி இருக்க முடியுங்கிறாங்க. உங்களுக்கும் பாஜக தொடர்பு இல்ல? இல்ல. பாஜக தலைவரை நீங்க சந்திக்கல? இல்ல. அப்போ எங்க கிட்ட நீங்க எதையோ மறைக்கிறீங்க. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். நீங்க யாரு சொல்லுங்க. நீட் தேர்வுல இருந்து எல்லா மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மாணவி தற்கொலை பண்றாங்க. இதை கேட்க உங்களுக்கு துப்பு இல்ல சார்? அதுக்கு வந்து உலக தலைவர்லாம் இருக்காங்க சார். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? நீங்க கொத்தடிமையா பாஜக இருக்கீங்க. நீங்க ஒரு சுயநலவாதிங்க, சந்தர்ப்பவாதிங்க. நீங்க அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு பச்சை நிறம் மாறி இருக்கீங்க. தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? என்ன பெரிய அரசியல் ஆதாயம் என்ன கண்டுட்டாங்க சொல்லுங்க. லோக்கல் நிரூபிக்கிறீங்க. அதுக்கு கீழே நானு. அதுக்கு கீழே அசிங்கங்க. நாங்க சொன்னப்ப நம்பலல, இப்ப கண்ணுக்கு நேரா பாப்பீங்க. எவ்வளவு அநியாயம் பாஜக பண்ணாலும் கண்டுக்காம ஒதுங்கி போறீங்க. இதுலயே தெரியுதுங்க வெளிப்படையா. அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன். என்ன திமுக விமர்சனம் பண்ணி திமுக அழிச்சா என்ன ஆகும்? பாஜக வரும். அதிமுக வராதா? அதிமுக பாஜக ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா.
இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. தமிழனுக்கே அசிங்கம் நீங்க தான். வார்த்தையும் உங்க செயல்பாடும் கேவலமா பேசுறதும். அவனே ஒரு புறம்போக்கு, அவனுக்கு நீ அல்ல கையி விளக்கும்டா. ஒரு காலகட்டத்துல அநாகரிகமா பேசுவாங்க, வம்பு இழுப்பாங்க, சண்டை போடுவாங்க அப்படின்னு அவங்க மேல பல குற்றச்சாட்டுகள், பல விமர்சனங்கள் ஓங்கி ஓங்கி இருந்துச்சு. இன்னைக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்தாரோ அந்த மக்களை அமைதிப்படுத்தி ஒருங்கிணைச்சு அவங்களை வந்து சீர்படுத்தி சமுதாயத்தில் ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் விதத்துல இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாரு. நான் அப்படிங்கன்னா அவர் சொல்றாரு பிசினஸ் நோண்டி நோண்டி கேட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ஒழுக்கத்தை சீர்குலைப்பது விதமாக நீங்க பேசுறீங்க. அம்மாதான் மாப்பிள்ள ரொம்ப படிவு, என்னால தாங்கிக்க முடியலையா. முதல்ல நீங்க ஒரு தலைவன் என்ற சொல்லுக்கு நிகராக நீங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லாம இருக்கீங்க. ஒரு நாள் பறையனா இருந்தா அந்த வழி தெரியும். நம்ம உள்ள என்ன நிறைய இருக்குது. நான் என்னைக்கு பறையந்தாங்க. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? பட்டியலின சமுதாய மக்கள் எங்க இருக்கிறாங்களோ அவங்க வசிக்கிறாங்க பாருங்க, அந்த வசிப்பிடத்துல நான் இருக்கிறேன். எந்த ஏரியால இருக்கீங்க? வேறு சத்துவாச்சாரியில. சரி, நீங்க எங்க இருக்கீங்க? அடையாறுல ஒரு பெரிய பங்களால இருக்கீங்க. என்ன மனுஷன் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. தண்ணி குடிச்சாரு முக்தார், நான் கேட்ட கேள்வி தண்ணி குடிச்சாரு. நான் உங்களுக்கு தண்ணி குடிக்கிறது இருக்கு. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். திருமாவளவன் அவர்களை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, நீங்க திமுக காரனான்னு கேட்கிறாரு. இப்போ உடனே கோவம் வருது. திமுக அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையா? கெட்ட வார்த்தை இல்ல, உங்களை மாதிரி வெட்டியா இருக்காரு திருமாவளவன். இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டாட். அந்த நிருபர் கேட்கிறாரு வந்து இந்த மாதிரி கண்டுபிடிப்புக்குள்ள லேட் ஆகுது, இது என்னங்கன்னு கேட்கிறாரு. இப்போ என்கிட்ட அந்த கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்க, உங்கள்ட்ட யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க இந்துத்துவாதி காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும். இல்ல நானே ஒரு யூடியூப் சேனல்ல போய் எப்பா இந்த கேள்வி கேளுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு செட்டப் பண்ணனே வைப்போமே. நீங்க அதான் பண்றீங்க, அது விடுங்க. சரி, அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. பார்த்து ஒரு அரசியல்வாதி மீது ஒரு நடிகை புகார் கொடுத்தா எனக்கு கூட குடும்பம் தெரியும் கூட வாழன்னு சொல்லி ஏமாத்திட்டாருன்னு இது வரைக்கும் கைதும் பண்ணல, வழக்கம் பெருசா போல. நீங்க கேட்ட நபருக்கு யாரு? சீமானு. முன்னாடி மாமாவை நீ நல்லதா நினைக்காத. சின்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? அப்படியா? ஐயோ எனக்கு தெரியாது. ஏய் பொண்டாட்டி, அவனு கெட்டவல்லடி. பின்ன கேடு கெட்டவன். சீமான் அந்த விஜயலட்சுமி நடிகை எல்லாம் பாத்தீங்க சார், ஒரு பெண்ணை ஏமாத்திருப்பதாக ஒரு புகார் தரா, அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா? நான் பொதுவா சொன்னேன், நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு சீமான் மேல இவ்வளவு கோவம் இருக்கு, இவ்வளவு வஞ்சகம் இருக்கு, வன்மம் இருக்கு, எனக்கு என்ன தெரியும்? அட பாவிகளா, ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு விவசாய இல்ல. சொல்ல மாட்டேன்னு உலகமெல்லாம் அள்ளி தெளிச்சிட்டீடா. யார் மீது ஒரு புகார் கொடுத்தாலும் நீங்க சொல்லுவாங்க, நீங்க சொல்றதால சொன்னேன். நான் எங்க சீமான் சொன்னேன்? சொன்னது நீங்க. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இலவு பாலிசோ? ஒரு சேரிக்குள்ள போய் நீங்க அதை கேட்டு பாருங்க, திருமாவளவன் இந்த மாதிரி பேர் சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு பறையர்கிட்ட கேட்டு பாருங்க. கேட்டு வந்துட்டேன். சரி, என்ன சொன்னாங்க? கேட்டு வந்துட்டேன். நம்ம கூட தான் நான் பயணிக்கிறேன். அதான் யாரும் கோபப்பட, தலைவர் கட்டா செய்வாரு, எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குன்ட்டாங்க. என்ன ஹீரோ சார், பூப்பு ஹாஸ்டல் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோயில் மாதிரி ஆயிட்டீங்க. வா திமுக அரசை பயன்படுத்தி எங்களுக்கு ஏதாவது நாலு நல்லது நடந்திருந்தா உன்னை வாழ்த்தலாம். நீ செய்யலையேன்ற கோவத்துல நான் சொல்றேன். ஒரு ரெண்டு கையையும் விரிச்சு புடிச்சுக்கிட்டு எட்டி ஒத்தச்சேன்னு வெய்யி துண்டாயிடும். நீங்க சரி எங்க அண்ணனை நீங்க வாங்க போன்னு சொல்றது கூட நீங்க சொல்லணுமா? ஐயா உங்களை மாதிரி தம்பி தேவையில்லப்பா சாமி. அவனை பாத்தீங்களா, புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி ஆயிட்டா. இந்த மாதிரி ஒரு ஊதாரி தம்பி தயவு செய்து தேவை. இந்த மாதிரி ஒரு ஊதாரி தம்பி தயவு செய்து தேவை. திமுகவின் அடிமைகளாக திருமாவளவன் போல இன்னொருத்தர் இல்ல. உங்களுக்கு வேங்கவயல் மேட்டர் பிரச்சனையே இல்ல. உங்க ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும், திமுக உங்களுக்கும் இந்த பாஜக கட்சிக்காரங்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கும் எப்ப பார்த்தாலும் திமுக வசை பண்ணணும். ரொம்ப ஆட்டாடுற, இதுல சோகங்கள் வேற. நீங்க பேசும்போது என்ன மட்டும் பேசுங்க, இல்ல பாரதிய தனியா பேசுங்க, தனியா பேசுங்க. ஏன் நீங்க வந்து எதிர்த்தரப்பு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துறீங்க? ஒன்னா இருக்கிறீங்களா? வேங்கவேல் மேட்டருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கலெக்டர் அலுவலகத்துல நீங்க வந்து ஒரு மேடையில பேசுறீங்க. ஆமா. அசிங்கமா பேசுறீங்க. ஆமா. அநாகரிகமா பேசுறீங்க. ஆமா. கீழ்த்தரமா பேசுறீங்க. ஆமா. கேவலமா பேசுறீங்க. ஆமா. பூரிக்கித்தனமா பேசுறீங்க. ஆமா. வேங்கவேல்ன்ற வார்த்தை வாய் வழியா போய் வயிற்று வழியா வந்து வேற வழியா வெளியில போயிடும். டேய் ஐயா, இனி வேங்கவேல்ன்ற வார்த்தை பாட்டுல கூட வரக்கூடாது, புரிஞ்சுதா? ஓ, வேங்கவேலுக்கு போறோம். 2ஆம் தேதி போட்டீங்களா? அவ்வளவு பிஸியா நீங்க? சொல்லுங்களேன். ஏன் அதோட வேற என்ன வேலை செஞ்சு? வேற வேலை இருந்திருக்கோம்.
நான் RSS சொல்லுது போனீங்களா என்ன? ஆஹா கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. இங்க இருக்க வேங்கவேல் போறதுக்கு 2ஆம் தேதி ஆகுமா? சரி திருமாவளவன் என்னைக்கு போனாரு? 40 நாள் சொல்லிக்க மாட்டேன். 40 நாள் நீங்க எங்க போற? 40 நாள் விட்டுருங்க. 40 நாள் சூழ்நிலை அப்படி இருந்து போனேன். உங்களை மாதிரி வெட்டி உட்கார்ந்துட்டாரு. அவர் எம்பிங்க அவரு. வாடாங்க. போதுமில்லடா போடா. வெட்டியா இருக்கிற நீங்க தான் வேணா கட்சி போறீங்க. ஒரு முக்கியமான தலைவர் அவரு. அவர் 40 நாள் கழிச்சு போனா அது அர்த்தம் இருக்கு, பொருள் இருக்கு. நீங்க போல. ஆஹா நீங்க அவர் எம்பிங்க, கட்சி தலைவருங்க அவரு. அவர் பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. உங்க பின்னாடி யாருங்க இருக்காங்க? நான் மிஞ்சி போன யாரு இருப்பாங்க? இந்த சீமான், அண்ணாமலை, அப்புறம் ராஜா, இப்படி 4-5 பேர் இருப்பாங்க முன்னாடி. ஐயோ ஐயோ, உங்களுக்கு ஒரு வேலை கிடையாது, எம்எல்ஏ தான் இருப்பாங்களா? இப்ப அவனா பேசல, நீங்க தானே பேசுறீங்க. இது நீங்க ஒரு பிஜேபி காரங்கிட்ட கேட்கணும். அதான் கேட்டுக்கிறேன். என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கா. ஏன்டா அப்படி? 2ஆம் தேதி தான் என்னால போக முடிஞ்சது. நீங்களே லேட்டா போறீங்க, அப்புறம் காவல்துறை லேட்டா பண்றாங்க. உங்க குடும்பத்துல உங்க அண்ணன் தம்பி உங்க பிள்ளைங்க யாராவது சாப்பிட்டுருந்தாங்கன்னா, தண்ணி குடிச்சிருந்தாங்கன்னா நீங்க 2ஆம் தேதி தான் போவீங்களா? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. போய் கலெக்டர் பார்த்தாங்க. அந்த அம்மா அன்னைக்கு ரெவி மீட்டிங்னு ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் போய் பார்த்தோம். உடனே என்ன சொல்லிச்சு, எல்லாம் நாங்க நடவடிக்கைலாம் சரியா எடுத்துருக்கோம். மரியாதை பேசுங்க. சரி ஏங்க, அவங்களுடைய செயல்பாட்டில் இருந்தாங்க அவங்க மரியாதை. கலெக்டருங்க, உங்களுடைய வார்த்தையிலும் செயல்பாடு தாங்க உங்களை பெத்தவங்க உங்களை எப்படி வளர்த்தாங்க. நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. அந்த பைப்பு மாத்தணும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்துட்டு அந்த கோரிக்கை முன் வச்சாங்கன்னு சொன்ன பிறகு அந்த கோரிக்கை திருமாவளவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த கலெக்டரை பேசிக்கிறார். இந்த பைப்பை மாத்த சொல்லிக்கிறாரு, மாத்திருக்காங்க. இந்த மாதிரி வெறும் வாயில போட்டு 1 லட்சம் 2 லட்சம் நடிக்கிறார். நீ என்ன போய் புடுங்கலன்னு கேட்டீங்கல்ல, நான் புடுங்கத சொல்றேன். அதுல என்ன நொட்டு சொல்றீங்க? நீங்க ஒண்ணும் புடுங்கல. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். 1 லட்சம் கொடுத்தீங்களா? 1 லட்சம் அதான் மாத்திரானே. மாத்தலாம், நான் மாத்திருப்பேங்க. நான் மாத்திருப்பேன். இந்த 1 லட்சம் கொடுங்க, நான் போய் மக்களுக்கு ஏதாவது செய்யறேன். அதை நாங்க பாத்துக்கிறோம். பாத்தியாயிட்டு என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. வேங்கவேல் மக்களுக்கு 1 லட்சம் தரேன்னு சொல்லிட்டீங்களா? அந்த மக்களுக்கு இல்ல, அதான் முடிஞ்சு போச்சு. பாதிக்கப்பட்டிருக்காங்க, 1 லட்சம் கொடுக்கலாம் நிவாரணமா. தரேன். எப்போ? நாளைக்கே தரேன். பெரிய ராஜராஜ சோழன் நாளைக்கு மந்திரம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கொடுக்கலன்னு ஏர்போர்ட் மூர்த்தி போய் புழுனாரு, வெறும் வாயில வர சொன்னாரு, அரசியல் வியாபாரம் பண்ணாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. கோமணம் கட்டி விட்டதே பெரியார் தான் சொல்றான். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டாங்க? நீ பொத்திட்டு உட்கார்ற. சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. செத்த பையல நீ நலமா இருந்தா ஒழுங்கு எனக்கு பத்தி நீ சாவம்ல. செத்த பையல நீ நலமா இருந்தா. நிறைய சமூக மாற்றங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க இல்லையா, அதை முற்று முழுதுமா புறக்கணிக்க முடியுமா? ஆனா நீ சொல்றது பெரிய புருடான்னு சொல்றேன். நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்னே. அங்க அவன் வாயை அச்சு ஒடிங்க. வாய் பிரியா இருந்தா வாயில வந்தது எல்லாமே பேசுவ நீ. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. எங்க அப்பாவை படிக்க வச்சிருப்பாரா? அவங்க அப்பா யார் படிக்க வச்சது? அவங்க அப்பா யார் படிக்க வச்சது? தலைவரே நீங்க சொன்னது ஒன்றும் புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நீங்களாம் சொல்லுங்க. இல்லை, அப்போ குருகுல கல்வி பிராமின் தான் படிச்சான்னு. எங்க தாத்தா பிராமினா? அம்மா பேர் அருக்காணி, அப்பா பேர் சப்பானின்னு அடுக்குமொழி பேசியிருந்தா நினச்சிக்க குப்பரச்சி 10 போய். நீங்களாம் சொல்லுங்க. இல்லை, அப்போ குருகுல கல்வி பிராமின் தான் படிச்சான்னு. எங்க தாத்தா பிராமினா? இப்ப நான் என்னடா சொல்லிட்டேன், நீ கேடி படிக்கிற பைசன் சொல்றா. நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன். எங்க கொள்ளு தாத்தா பிராமினா? கேள்விப்பட்டோன்னே அப்படி ஆடி போயிட்டேன். ஏன்னா ஒரு வில்லேஜ்ல, அதுவும் இவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒரு குடும்பத்துல, ஏன்னா உங்க அப்பனை பத்தி விசாரிச்சிருக்கல. 1800களில் ஜோதிலா பூலே அவரோட மனைவி சாவித்ரி பூலே மூலியமாக எஸ்சி பெண்கள் படிப்பதற்கு கல்லூரி வைக்கிறாங்க, பள்ளிக்கூடத்தை வைக்கிறாங்க. சாவித்ரிபாய் பூலே ஒரு பள்ளி தொடங்குறாங்க. அதுல பெண்களுக்கு, அதுவும் ஆதி திராவிடர் பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க யாரை எதிர்த்து அதை தொடங்குறாங்க? தெய்வமே, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம்? யாரை எதிர்த்துனா? ஐயோ ஐயோ ஐயோ, ஆமா ஆமா. பிராமணர்கள் அங்க படிக்க மத்தவங்களை அனுமதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு அவர்களை எதிர்த்து தான் அவர் அப்ப நீ செய்யலாம் அந்த வேலையை.
நீ செய்யல. இப்ப பிராமணன் யோகியம் யாரா சொல்றாங்க? ஒரு காலத்துல நடந்தது உண்மைதான், யாரும் மறுக்கல. இப்ப அப்படி இல்லன்னு தான் சொல்றோம். எப்படி இல்ல? உன் செருப்பேத்து உன்னையே அடிப்பேன் ராஸ்கல். உன்னால அச்சு செருப்புல எச்சிரி மரம் ஒன்னால அடிக்கலாம்டா. நானும் கட்டவனே செய்யறனா அவன் பின்னாடி இல்ல சார். இப்ப சாவித்ரி பாய் புலேன்னு நீங்க சொன்னீங்க பள்ளி ஆரம்பிச்சானு. ஆனா அவங்க எதிர்த்து ஆரம்பிச்சது பிராமணர். சரி இருக்கட்டும். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். ஆமா சார், யாரு சார் இல்லன்னா யாரு இல்லன்னா? ஆமா என்ன பாது? அப்ப கல்வி மறுக்கப்பட்டதுன்றதையாவது ஏத்துக்கிறீங்க? உண்மையிலே பிராமணர்களால மறுக்கப்பட்டது. இப்ப என்ன புடுங்குறீங்க? ஆச்சரியம் கையில இருக்குல்ல. ஏண்டா அறிவு கெட்ட நாயே, கை நீட்டி பேசுற நீ, உன்னை பல்ல உடைச்சாதான் சரியா வருவேன். இப்போ ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வந்து அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலேயர் நடத்துற கல்லூரியில 400 பேர் படிக்கிறோம், ஆனா அதுல வந்து 10 பேர் தான் பிராமணர்கள் இல்லாத மாணவர்கள் அப்படின்னு அவர் தன்னோட வாழ்நாள் சரித்திரத்துல ஜீவிய சுருக்கம் அப்படின்றது 1875 இப்போ இந்த நிலைமையில இருக்கு. ஆனா அதே 100 ஆண்டுகள்ல எவ்வளவு நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்றத நீங்க தான் சொல்லுங்க. கரெக்டா கட்டுவிட்டா வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன். மொத்தமா நீங்க சொந்தம் கொண்டாடாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இது எல்லாமே பெரியாரில் இருந்து ராமசாமியில இருந்து தொடங்குதுன்றீங்களா? அங்கதான் சிக்கல். பெரியார் மட்டும்தான் போராடினாரு, மீதி எந்த தலைவர்களுமே போராடல அப்படிங்கறத ஏதாவது ஒரு திராவிட இயக்க தோழரோ தலைவரோ சொல்லி இருக்கிறதுக்கான ஆதாரத்தை காமிச்சா ஒத்தா அவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. நான் வந்து விவாதத்துக்கு தயாரான்னு சொல்லிட்டேன். ஆனால் பைத்தியத்துக்கிட்ட விவாதம் பண்ணால் யார் பைத்தியம்னு தெரியாமல் போயிடும். அதுக்கு ஒரு ஆங்கர் மத்திய ஒருத்தர் இருக்கணும். நேயர்களை வந்து முட்டாளாக்காரு. இல்லையா? அதுக்கு முன்னாடி அயோத்திதாசர் பண்டிதர் அதை சொல்லிட்டு போங்க சார். அதை எவனா சொல்லுவானா சார்? அது திராவிட இயக்கம் பெரியார் பத்தி பேசுறவங்க எல்லாருமே ஒத்துக்குவாங்க. எங்க ஒத்துக்கிறீங்க? 2 சொற்கள் இல்லாமல் யாரும் அரசியல் நடத்த முடியாது. ஒன்னு தமிழன், இன்னொன்று திராவிடம். இந்த 2 சொற்களையும் அரசியல் களத்தில் அடையாள சொல்லாக மாற்றியவர் தான், அறிவாயுதம் ஏந்தியவர் தான் அயோத்திதாச பண்டிதர். அவர் தொடங்கிய அமைப்பின் பெயர் திராவிட மகாஜன சபை ஆகும். பூர்வீக சாதி பேதமற்ற திராவிடர்கள் என்று அழைத்தவர் அவர். 1845 முதல் 1916 வரை வாழ்ந்த அயோத்திதாசர் அவர்களுடைய 175ஆம் ஆண்டு விழாவினை நினைவாக அவரது அறிவை வணங்கும் விதமாக வடசென்னை பகுதியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுவதில் இந்த அரசு பெருமைப்படுகிறது. 1927 தான் வந்து பச்சையப்பன் கல்லூரியிலே முதல் ஆதி திராவிட மாணவர் வந்து சேர்க்கப்படுறாரு. அதுக்கு முன்னாடி ஆதி திராவிட மாணவர் பச்சையப்பன் கல்லூரியிலே இல்ல. அதே மாதிரி முதல் பெண் வந்து எப்ப வந்து இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க இந்தியால முதல் பெண் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில 1943. ஓஹோ. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லவே இல்லை. அப்படி எல்லாத்தையுமே கடந்து தான் வந்து நம்ம வந்து மேல வந்திருக்கோம் அப்படின்னும் போது அப்ப யாரால கல்வி மறுக்கப்பட்டதோ அவர்களை பேசுறது விட்டுட்டு யாரால கொடுத்தாங்களோ அவங்களே பேசுறது வந்து அது ஒருதலை பட்சம். சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. இங்க மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்றத பதிவு பண்ணாம 4 தலைமுறைக்கு முன்னாடி நாங்க படிச்சோம் அப்படின்னு. ஆனா 4 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு பேர் படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரே ஒரு எடுத்துக்காட்டு 1899 இருந்து 1903 அந்த 5 ஆண்டுகள்ல மொத்தம் வந்து 71 இன்ஜினியர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. அதுல வந்து 62 பேர் வந்து பிராமணர்கள். ஐயோ ஐயோ என்னடா கதை வருங்க? நாங்க 4 தலைமுறை படிச்சு வந்திருக்கோம். இல்ல சார், அதுதான் ரொம்ப சொப்பத்துல தான் படிச்சாங்க. அது இருக்கட்டும் சார். ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. சார் நான் இதுதான் டேட்டாவும் சொல்றேன், ஆனா ஏத்துக்க மாட்டீங்களே. இல்ல சார் நான் சொல்றது இல்ல சார், பொய்யா? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. காஞ்சி மகா பெரியவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கும்பொழுது ஈரோட்டு பெரியார் இருந்துட்டு போடுங்க சார். காஞ்சி மகா பெரியவர்னு இங்க ஒருத்தர் இருக்கும்பொழுது காஞ்சி மகா பெரியவர் இந்த மாதிரி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணல சார். வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன், அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். அடிச்சா மீச பிச்சிட்டு போய் விடுறேன். அதுக்கெல்லாம் மகா பெரியவர் தீண்டாமை கடைபிடிக்கல. தீண்டாமை கடைபிடிக்கல யாரு? மகா பெரியவர். சரி கடைபிடிச்சா பெண்ணான்ற. இவன் மூஞ்சிய பார்க்க வெறி வருது. ஆசை தீர மூஞ்சிய ஒடிக்கணுமே. இல்ல சார் பண்ணிருக்காங்க. செத்தவர் மேல எஃப்ஐஆர் போடுறீங்களா சார்? இன்னைக்கு வரைக்கும் சார் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஆப்பிள கையில கொடுக்க மாட்டாங்க சார். சரி ஏன் போய் வாங்குற? டேய் காஞ்சி சங்கராச்சாரியார்ல இல்ல காஞ்சி மடத்தால உங்களுக்கு எந்த இழப்புகளும் இல்ல சார்? ஏய் உன்னை எங்க வீட்டுக்கு வந்து டேய் அந்த பக்கம் வந்துடாத, உன்னெல்லாம் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா? டேய் டென்ஷன் பண்ணாத சொல்றான் போயா. என்ன இப்போ ஏன் சார் அவர் குறித்து பேசுறது உங்களுக்கு ஏன் தயக்கம்? யார ஏன் பேசணும்ன்ற? ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. ஈரோட்டு பெரியாரால உங்களுக்கு தொல்லை இருக்கு. ஆனா வந்து இல்ல தொல்லை இருக்குன்னா ஏன் தெரியுமா? வந்தவங்க நானும் பாத்துருக்கேன், நீயே பேசிருக்கிற, அவனே பேச முடியா?
இல்ல அந்த அளவுக்கு வந்து பெரியார் எதிர்ப்புல அந்த காரணம் என்ன சார்? நீங்க தான் காரணம். உங்களை மாதிரி ஆட்கள் தான் எங்க மேல தான் திணிக்கிறாங்க. பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? அவர்தான் உனக்கு வந்து வாழ்க்கையில் வெளியேற்றி வைத்தார்னு சொல்லும் போதுதான் ஏய் அப்படின்னு கோபம் எங்களுக்கு வருது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். பெரியாரை விமர்சிக்க கூடாதுன்னு யாருமே சொல்லல. ஐயா நாங்க விமர்சிக்கவே இல்லை சார். மனுதர்ம சாஸ்திரம் வந்து பெண்களை வந்து சபல புத்தி உடையவர்கள் அப்படின்னு இது வந்து ஒரு சில கோட்பாடுகளை முன்வைக்குது. அப்படியே பெரியார் வந்து ஒரு சில கோட்பாடுகளை வச்சு இந்த கோட்பாடுகள் தப்பு, இதை நம்ம வந்து இந்த சமூகத்துல இருந்து அப்புறப்பட்டணும் பெரியார் வராரு. இப்போ பெரியார் இதை எதிர்த்தது சரியில்லை, இவர் சரியா எதிர்க்கல அப்படின்னா நீங்க இவரை விட சரியா இந்த மனு தர்மத்தை எதிர்க்கணும். இதான வாய்ப்பா இருக்கும். இந்தியாவில் சுதந்திரமா கிடைச்சிச்சு தெரியுமா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி. உன் உரிமைகள் பாதிக்கப்படுகிற போது, அது வயலேட் ஆகிற போது ஒவ்வொரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலும் நேரா நீதிமன்றத்தை அடிக்க ரெமடியை தேடிக்கலாம். ஆனா அந்த நீதிமன்றம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 24 வழக்குகளுக்கு மேல இந்த மனு தர்ம சாஸ்திரத்தை அடிப்படையிட்டு தீர்ப்பு வழங்கின தீர்ப்புலாம் இருக்கு. சோ நீங்க எப்படி வந்து இது புழக்கத்துல இல்லைன்னு நீங்க சொல்லுவாங்க? அதாவது அந்த தீர்ப்பை சொன்னவர்கள் நான் மனசு பதில் இது இருக்கிறது மேற்கோள் காட்டி தான் கொடுத்தாங்க. என்ன பண்ணலாம்? இல்ல சார், இப்போ பெரியார் வந்து இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னு ரொம்ப கோவப்பட்டீங்க. ஆனா மனு தர்மத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் போது கூட உங்களுக்கு எந்த கோபமும் வரல. என்ன ஹீரோ சார், சூப்பர் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோயில் மாதிரி ஆயிட்டீங்க. வாடி வா, என்னால முடியல டைரக்டர் சார். இப்போ இந்த மனு தர்மத்தில் எழுதிருக்குல்ல, அந்த வீட்டு பொம்பளை கிட்ட போய் இதை கொடுத்தா கூட செருப்பை கட்டி அடிப்பாங்க. ஏன்னா எந்த காலத்துல வந்து இதை சொல்றேன் அப்படின்னு செருப்பை கட்டி அடிப்பான். நம்ம ஆட்களும் அதே தான் பண்ணுவாங்க. ஏண்டா தேவையில்ல இவ்வளவு கேவலமா இருக்கிற மனுஸ்மிருதியை விட்டுட்டு அதை எதிர்த்த பெரியாரை ஏண்டா எதிர்த்துட்டு இருக்கு கேட்பாங்க. எல்கேஜி இந்த மாதிரி தண்ணி ஊற்றினா ஒண்ணுக்கு வருதுன்ற கருமாந்திரம். சீக்கிரம் போயிட்டு வா. நீங்க என்னடான்னா எங்க கிட்ட தந்து காட்டுறீங்க, இது என்ன நியாயம்? இது ஏன்னா இதை எதிர்த்து தான் இவர் வராரு சார். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். இந்த சௌரியோட சத்தத்தை கேட்டு 2 பெண்கள் கண்கள் மயங்கி விழுகிறது. என் குடும்பத்துக்கு வெக்கம் மானம் தாண்டா வேட்டி சட்டை. ஆனா இப்ப பெரியார் நீங்க தான் எடுக்கிறீங்க. அதுதான் இப்போ மனசு படி பொண்ணுனா ஈஸியா உசாராயிடலாம். வந்து பெண்கள் வந்து அவங்க கன்னி தன்மையோடு இருக்கிறார்கள் நிரூபிப்பதற்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம்னா அவங்க கணவர் வீட்டு முன்னாடி இருந்தோம். நம்ம அப்படிதான் இருந்தோம். அப்படி சொல்றேன் என் செயலாளரே. இன்னைக்கும் பெண்களுக்கு கல்வி கூடாதுன்னு சங்கர மடம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அது குறித்துலாம் வந்து வெளியில வந்து சொல்லுங்க பாப்போம். ஆபத்து மறுபடி சொன்னா பெண்களை படிக்க வைக்காதே. நம்ம வர்ணத்துக்கு மீறி மத்தவா கிட்ட நம்ம குழந்தைகளை பழக விடாமல் சின்ன வயசுல இருந்து ஜாக்கிரதைப்படுத்தணும் குழந்தைய. யாருக்கு மாத்தினார்னு தெரியுதோ அவங்க எங்கேயாவது முட்டி சந்தில போய் முட்டிக்கு நிக்கிட்டாங்க. நாங்க ஒன்னும் சொல்லல, எங்கெல்லாம் மாத்தல. இனிமேல் இந்த ஏரியால உன்னை பார்த்த கொன்று